மருத்துவர் தில்லைவாணன் பொறுத்தவரையில் மக்கள் நலச்சந்தைக்கும் அவருக்கு என்ன, மக்கள் நலச்சந்தைக்கு அவர் மருத்துவர் இல்லை என்ன, அவர் ஒன் ஆஃப் தி ஆர்கனைசர் என்ன. இதை வெற்றிகரமாக நடத்துறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் பங்கேற்றாதான் இல்லை, பங்கேற்கவில்லை என்றாலும் எப்படி செய்யலாம் என்னன்றதுக்கான ஒரு வழிகாட்டியாக, ஒரு செயல்பாட்டாளராக, ஒரு தலைவராக தொடர்ந்து எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார். அவர் பேச அழைக்கிறதுல மகிழ்ச்சி அடைகின்றார். இந்த மக்கள் நலச்சந்தையின் 4ஆம் ஆண்டு துவக்க விழா, கீரை திருவிழா ஆகச்சிறப்பாக இன்று நம்மளுடைய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களால் வெகு சிறப்பாக துவங்கப்பட்டு துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாரும் அணிவகுத்து இந்த மேடையில் வந்திருக்காங்க. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து 3-4 வருடமாக இந்த மக்கள் நலச்சந்தையினுடைய துவக்க விழாவில் நான் தொடர்ந்து கலந்துக்கிட்டு வரேன். இந்த முறை ஒரு எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வளர்ச்சி, மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு, மக்களோட மக்களாக பயணிக்கக்கூடிய ஒரு சந்தையாக இந்த மக்கள் நலச்சந்தை மாறி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நான் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்வும் கூட. என்ற தொடர்பு கொண்டு இந்த கீரை திருவிழான்னு ஒன்று வைக்க போகிறோம், அதில் நீங்கள் அவசியமாக கலந்துக்கணும்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது. ஏன்னா இந்த கீரை திருவிழா அப்படிங்கிறது நிறைய நம்ம நிகழ்ச்சிகளில் நான் தொடர்ந்து பேசினாலும் முதல் முறையாக கீரைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கி இந்த வேலூரில் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அது பெரிய வரவேற்பு தக்க ஒரு நிகழ்ச்சியாக தான் சொல்லணும். நிறைய பேர் இங்கே கீரைகளை வாங்குகிறோம், சரியாக பயன்படுத்த மாட்டாங்க. இல்லை நிறைய பேருக்கு இந்த தலைமுறையில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு கீரைகளை வாங்கவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அடுத்த தலைமுறைக்கு அந்த கீரைகளை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு அறிவும் இல்லாமல் தான் இருக்காங்க. ஆனால் நூற்றுக்கணக்கான கீரைகளை பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்ந்தவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள். அதில் ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்கா? கிடையாது. கீரைகள் அப்படின்னா நம்ம ரொம்ப எளிமையாக நினச்சிடுறோம். ஒரு கடைக்கு போய் ஒரு ஆப்பிள் வாங்குகிறோம், ஒரு 200 ரூபா ஆப்பிள், 250 ரூபா ஆப்பிள்லாம் கூட விலை பெருசாக பேரம் பேசுகிறது கிடையாது. அவன் கேட்குற ரேட்டை கொடுத்து வாங்கிடுறோம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால. இதே நம்ம வீடு தேடி வரக்கூடிய கீரை, தெருவில் கீரை விற்றுட்டு வருவாங்க. அந்த அம்மா ஒரு கட்டு கீரை எவ்வளோம்மா அப்படின்னு கேட்போம். ஒரு 10 ரூபாயோ 15 ரூபாயோ சொல்லுவாங்கன்னா அவங்ககிட்ட போய் பேரம் பேசிக்கிட்டு இருப்போம். இல்லைம்மா 5 ரூபாய்க்கு கொடுமா அப்படின்போம். இல்லை அப்படின்னா 2 கத்தை கொடுமா 10 ரூபாய்க்கு அப்படின்போம். உண்மையிலே கீரைகள் எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் தான் அந்த பேரத்தை நம்ம பேசுகிறோம். நான் என்னோட பதிவுகளில் குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, நீங்கள் பேரம் பேசுவது உங்களுடைய கீரையினுடைய விலையை கிடையாது, உங்களுடைய ஆரோக்கியத்தை தான் நீங்கள் பேரம் பேசுகிறீர்கள் அந்த கீரை விற்கிறவங்க கிட்ட அப்படின்னு சொன்னால் அது நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னா கீரைகள் ஒரு மிகப்பெரிய சத்துக்களுடைய கூடாரம் அப்படின்னா இந்த கீரைகள் தான். இன்னைக்கு பெரிய பெரிய மருத்துவமனைகளில் நீங்கள் போன உடனே ஒரு சர்க்கரை வியாதிக்கு மருந்து எடுக்கிறீங்க, ஒரு ரத்த சோகைக்கு மருந்து எடுக்கிறீங்க, இல்லை ஒரு ரத்த அழுத்தத்துக்கு, இல்லை ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு மருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லா பெரிய மருத்துவமனைகள்லையுமே கூட சேர்த்து ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. என்ன மாத்திரை அப்படின்னா ஃப்ளேவனாய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய மருந்துகளை கொடுக்கும். அதை நீங்கள் அந்த மாத்திரையினுடைய அட்டையை படித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னன்னா நாட் ஃபார் மெடிசினல் பர்பஸ் அப்படின்னு போட்டு இட் ஹாஸ் நியூட்ரிஷனல் வேல்யூ அப்படின்னு போட்டிருப்பான். ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய, அதில் முகாந்திரம் இருக்கக்கூடிய நிறைய சத்துக்கள் நம்ம எளிமையாக அந்த கீரைகளில் கிடைக்குது. ஆனால் அந்த ஒரு மாத்திரையோட அட்டையோட விலை பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. டெய்லி ஒரு மாத்திரைங்கிற மாதிரி கணக்கு போட்டு அந்த மருந்தை எடுத்துக்கிறாங்க. இதே 500 ரூபா கொடுத்து மாத்திரையை வாங்குற நாம ஒரு 5 ரூபா கொடுத்து ஒரு கீரை வாங்குறதுக்கு யோசிக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு. ஏதாச்சும் இதில் மாற்று கருத்து இருக்கா? கிடையாது. ஆனால் உண்மையிலே அந்த கீரைகள் சத்துக்கள் பொதிந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதம் இருக்கக்கூடிய உணவுகளாக சொல்லலாம். மேலே அழகாக வச்சுருந்தாங்க, 100க்கும் மேற்பட்ட கீரைகளை வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு மேலே இருக்கக்கூடிய நிறைய கீரைகளை தெரியாமல் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ தான் முதல் முறையாக எடுத்து கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி எடுத்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி நிறைய கீரைகளை வச்சுருந்தாங்க. ஆனால் ஒருவேளை சித்த மருத்துவரான்றதுனால என்னவோ எனக்கு எல்லா கீரைகளும் பரிச்சயமாக இருந்தது. அதில் இருந்தது அதை பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரையிலேருந்து, மூக்கற்றிலிருந்து, தூதுவளையிலிருந்து, சிறுகீரை, பசலைக்கீரை, அருகீரை, முளைக்கீரைன்னு சொல்லக்கூடிய அந்த குப்பைக்கீரை எல்லாத்தையும் அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க.
இன்ஃபேக்ட் கீரைகளை பற்றி நான் பேசணும்னா எனக்கு ஒரு நாள் முழுக்க பேசினாலும் நேரம் போதாது. அந்த அளவுக்கு மருத்துவ குணம் உண்மையிலேயே அதில் இருக்குது. ஒரு 10 கீரைகளை பற்றி மட்டும் உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சுக்கணுங்கிறத நான் தெரிவிக்கிறேன். நிச்சயமாக அந்த 10 கீரைகள் பற்றின ஒரு அறிவோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா இந்த கீரை திருவிழாவுடைய வெற்றி அந்த இடத்துல தான் துவங்குது அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக பதிவு பண்ணுறேன். ஸோ நான் நிறைய மேடைகளில் பேசக்கூடிய ஒரு கீரை முருங்கைக்கீரை தான். முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு நடப்பான் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. இன்னைக்கு கால்சியம் மாத்திரை நிறைய விற்பனை ஆயிட்டு இருக்கு. இரும்பு சத்து மாத்திரை கோடிக்கணக்கில் விற்பனை பண்ணுறாங்க. ஆனால் அந்த கோடிக்கணக்கில் விற்பனை பண்ணக்கூடிய அந்த கால்சியம் மாத்திரை இரும்பு சத்து மாத்திரையும் நம்ம வீட்டு வெளியில் இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை எடுத்தால் அது நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படிங்கிற உண்மை நிறைய பேருக்கு தெரியல. நம்ம சொல்கிறது ஒன்று தான். நான் சொல்கிறது அடிக்கடி சொல்கிறது, பாலை விட 17 மடங்கு கால்சியம் இருக்கக்கூடியது இந்த முருங்கைக்கீரை. அறிவியல் தரவுகள் அடுக்கடுக்காக இருக்கிறது. பாலை விட 17 மடங்கு கால்சியம் அதில் இருக்குன்னு. முட்டி வலி இருக்கிற யாராச்சும் ஒருத்தராச்சும் அதை சீண்டி பார்க்குறோமா? கிடையாது. முட்டி வலி இருக்கிறவங்க மருத்துவரை தேடி மருத்துவமனை வாசையை தேடி கால்சியம் மாத்திரைகளையும் வலி மாத்திரைகளையும் வாங்கி போட்டுக்கிறோமே தவிர ஒருத்தராச்சும் முருங்கைக்கீரையை சூப் வச்சோ ரசம் மாதிரி வைத்து குடிக்கிறோமானா கிடையாது. ஏன் அப்படின்னா வெளிநாட்டு மோகம் நம்மை அதிகமாக ஆட்கொண்டு இருக்கிறது. நம்ம முன்னோர்கள் எதற்காக அந்த பழமொழியை சொல்லிட்டு போனா, முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு நடப்பான்னு எதுக்கு சொல்லிட்டு போனானா, வயதான காலத்திலையும் கையில் கொம்பு ஊனாமல் நம்ம நடக்கணும் அப்படின்னா முருங்கையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பழமொழி அழகாக சொல்லிட்டு போனோம். நம்ம பயன்படுத்துறது கிடையாது. கேழ்வரகு பாலை விட கிட்டத்தட்ட 8 மடங்கு கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ முருங்கையும் கேழ்வரகும் சேர்ந்த அடை நம்ம வீட்டில் செய்வோம் பாரம்பரிய உணவாக. பாலை விட 25 மடங்கு கால்சியம் அதிகம் கொண்டது. நான் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் எனக்கு பாட்டி நிறைய செஞ்சு கொடுப்பாங்க அந்த முருங்கைக்கீரை அடைய. இன்னைக்கு கால சூழ்நிலையோ என்னவோ பணி நிமித்தமோ எல்லாருமே வேகமான ஒரு வாழ்க்கை. வேகமாக ஒரு இடத்துல போய் பிரேக் போடுற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பிரேக் எப்போ போடுவாங்கன்றது தெரியாது. அந்த பிரேக் போட்ட அப்புறம் தான் இந்த முருங்கைக்கீரையும் கேழ்வரகு எல்லாத்தையும் தூசு தட்டி திரும்ப எடுத்து வைக்கிறது. அந்த மாதிரி ஒரு வாழ்வியல் சூழலில் நம்ம முருங்கையை பயன்படுத்துறதே கிடையாது. முருங்கையை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். நான் அடுத்த கீரைகளை பற்றி நிறைய பேசணும்னு விரும்புகிறேன். அதில் எளிமையாக சொல்லக்கூடிய குப்பை கீரைன்னு ஒரு கீரை வச்சுருந்தாங்க மேலே. குப்பை கீரையை எத்தனை பேர் சமைச்சு சாப்பிட்றீங்கன்னு தெரியாது. குப்பை கீரை அமராந்தஸ் ஸ்பைனோசஸ்ன்னு சொல்லுவாங்க, அதனுடைய பாட்னி நேம். முள்ளுக்கீரைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொல்ல போனால் ஸ்பினாச் அப்படின்னு அதனுடைய பேர், ஸ்பினாச். நம்மளாம் சின்ன வயதில் இருக்கும்போது, நான் சின்ன வயதில் எத்தனை பேர் அதை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, பாப்பாய் ஷோன்னு சொல்லி டிவியில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா மாதிரி ஒருத்தர் இருப்பார், வலுவிழந்து போயிடுவார். ஒருத்தர் வேகமாக குத்துவான். இவர் வேகமாக போய் அந்த ஸ்பினாச் எடுத்து வாயில் கொட்டிக்குவார். கொட்டின உடனே அவருக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி வந்துடும். அந்த சக்தி வந்தோடனே திரும்ப போய் அவர் அடிப்பார். சிறு வயதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்ட்டூன் சேனல்கள்லாம் அந்த வீடியோக்களில் நிறைய பேர் பார்ப்பாங்க. நானும் பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். நண்பர்களே, ஒரு உண்மையை சொல்ல போனால் அந்த ஸ்பினாச் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய அந்த குப்பை கீரை என்பது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஸ்பினாச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த குப்பை கீரை எளிமையாக நம்ம வெளியில் வாசலில் கிடைக்கக்கூடிய அந்த குப்பை கீரை அதிகப்படியான இரும்பு சத்தினை கொண்டது. இரும்பு சத்து எந்த அளவுக்கு அவசியம் நம்ம ஊர் பெண்களுக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த இரும்பு சத்து மாத்திரைகளை காலங்காலமாக உட்கொண்டுவர்கள் நிறைய பேர் இருந்தாலுமே அந்த ரத்த சோதனை விட்டு போதானா விட்டு போகிறதே கிடையாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த குப்பை கீரையை நாம் அதிகமாக உணவில் சேர்த்துக்கலாம். அது பேர் முள்ளுக்கீரைன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய இரும்பு சத்து இருக்கக்கூடியது. இரும்பு சத்து மட்டும் இல்லை, நிறைய விட்டமின்கள் தாது பொருட்கள் நிறைய இருக்கக்கூடியது அந்த குப்பைக்கீரை. அதை நாம் பயன்படுத்தணும். அதே மாதிரி கொத்துமல்லி மேலே வச்சுருந்தாங்க. கொத்துமல்லியை நம்ம கீரையாக நிறைய பேர் பார்க்குறதே கிடையாது. அது ஏதோ ரசத்தில் போடுற ஒரு வாசனை பொருளாக தான் பார்க்குறோம். ஆனால் அந்த கொத்துமல்லியில் விட்டமின் ஏ, விட்டமின் சி அதிகப்படியாக இருக்குது. உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படியாக இருக்கக்கூடிய கீரை கொத்துமல்லி. நம்ம விட்டமின் சி அப்படின்னாலே வெள்ளைக்காரன் நம்ம மனசில் பதிய வச்ச ஒரு பொருள் என்ன? ஆரஞ்சு பழமும் எலுமிச்சையும் தான். விட்டமின் சி எதில் இருக்குது? ஆரஞ்சு பழம். ஏன் நம்ம ஊர் கொத்தமல்லியில் இருக்க, ஏன் அதை மறந்துட்டோம்? இந்த கொத்தமல்லியில் விட்டமின் ஏ, விட்டமின் சி ரெண்டுமே இருக்குது.
அதை வெறும் நறுமண பொருளாய் மட்டும் பார்க்காம நம்ம ரசத்தில் சாம்பாரில் போடக்கூடிய வெறும் நறுமணத்திற்கு போடக்கூடிய ஒரு மூலிகை சரக்கா மட்டும் பார்க்காம அந்த கீரை உணவாக நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இந்த கொத்தமல்லி கீரை, அதே மாதிரி மூக்கரட்டைன்னு சொல்லக்கூடிய கீரை. நேற்று என்கிட்ட ஒரு பயனாளி ஒருத்தர் வந்தார். நான் மேடம்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நிறைய வலி நிவாரணி மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு அவருக்கு சிறுநீரக செயலிழப்பு வந்திருக்கு. நிறைய வலி மாத்திரை, நிறைய மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் நிறைய வலி மாத்திரை போட்டு 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 அவர்களுக்கு சிறுநீரக செயலிழப்பு வந்து அது பேர் அனால்ஜெசிக் நெப்ரோபதின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த அனால்ஜெசிக் நெப்ரோபதி வந்தக்கூடிய நிறைய பேருக்கு வருது. ஏன்னா வலி மாத்திரை போடுறது வாடிக்கை ஆயிடுச்சு இன்னைக்கு நிறைய பேருக்கு. அந்த அனால்ஜெசிக் நெப்ரோபதினால வந்த சிறுநீரக பாதிப்பை திரும்ப சரி செய்யணும் அப்படின்னா அதுக்கு பயன்படக்கூடிய கீரை மூக்கரட்டை கீரை. மூக்கரட்டை கீரை அவ்வளவு மகத்துவமானது. ஆனால் நிறைய பேருக்கு அந்த புரிதல் கிடையாது. அந்த மூக்கரட்டையில் இருக்கக்கூடிய புனர்நவைன்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் சார்ந்து பல்வேறு ஆராய்ச்சிகள் உலக அரங்கில் நடந்திருக்கு. அந்த மூக்கரட்டை கீரையை நம்ம சூப் மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டாலே நம்ம சிறுநீரகம் வந்து பலப்படும். அந்த அளவுக்கு அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் அதில் இருக்குது. எனக்கு சிறுநீரக செயலிழப்பு வரக்கூடாது, இதுவரை ஏதோ ஒரு உணவை சாப்பிட்டுட்டேன், அதனால் சிறுநீரகம் பாதிப்பாயிட்டு இருக்கேன், நான் என்னோட சிறுநீரகத்தை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மூக்கரட்டை கீரையை வாங்கி பயன்படுத்தும். வணக்கம் வேலூர். மைசெல்ஃப் ஜெ இனிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 acres ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 minutesலேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 199 தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம். 3 phases பண்ணுறோம், ஏபிசின்னு சொல்லிட்டு. ஸோ 199, 299, 399 இதனுடைய ரேட்டு. ஜூன் 15 வரைக்கும் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். கார் ஆஃபர் போயிட்டுருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உங்க ஈபி பில்ல பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கீங்களா? உங்க ஈபி பில்ல மிச்சப்படுத்ததான் சூரியன் இருக்குங்க. அட என்ன சொல்றேன்னு புரியலையா? ஆமாங்க, இனி சூரியன் தான் உங்கள் மின்சார கட்டணங்களை கட்டும். நம்ம வேலழகன் சோலார்ஸ்ல உங்க ஈபி பில்ல மிச்சப்படுத்த சோலார்ஸ உங்க வீடுகள்ல இன்ஸ்டால் பண்ணி தராங்க. இதனால நீங்க 95% வரை சேவிங்ஸ் பண்ணிக்க முடியுங்க. நம்ம வேலழகன்ல நீங்க சோலார் இன்ஸ்டால் பண்ணா உங்களுக்கு மானியத்தையும் அவங்க வாங்கி தராங்க. அண்ட் இவங்களோட சேர்ந்து நீங்க சோலார் பிரான்சைஸ் ஆகிற வாய்ப்பையும் பெறலாம். உங்க வீட்டு ஈபி கட்டணத்தை உடனே குறைக்க நம்ம வேலழகன் சோலார்ஸ்க்கு கால் பண்ணுங்க. கான்டாக்ட் 7824912066 and 8778319139. நவீன் ப்ரோ, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையனுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே வருது. அவனுக்கு கோல்டு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு சவரனில் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டு விலை அதிகமாக இருக்குது. ப்ரோ ஒரு 8 grams கம்மியாக காமிக்கிறீங்களா? 6 grams ஓகே ப்ரோ. ப்ரோ இன்னும் கம்மியாக? இன்னும் 4 grams ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியாக ப்ரோ? அதில் 2 gram ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே காமிக்கிற பாருங்க ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே 2 grams ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் வச்சுருக்கோம் மக்களே. 2 grams கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிச்சு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ எங்கள் டிஎம் பண்ணுங்க. கெட் பேக் டு வணக்கம். நம்ம ஜெயிலிஸ்ல நிறைய அப்டேட் ஆயிடுச்சு. ஒண்ணு நீங்க அப்டேட் ஆகலையா? ஒண்ணு ட்ரெடிஷனலா கேட்டீங்க. அப்ப இருங்க, நானும் இப்ப அப்டேட் ஆயிடுவேன். அப்டேட் ஆயிட்டோம்ல. நம்ம ஜெய்வன் சில்க்ஸ்ல புதிதாய் பிரம்மாண்டமாய் மேக்ஸி, குவாட் செட்ஸ், குர்தீஸ், Chara tops, salwar sets, chudi sets, shirts, skirts,
இந்த மாதிரி ட்ரெண்டிங் அண்ட் லேட்டஸ்ட் கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஜெய்வன்சஸ்க்கு வாங்க. VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore.